பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பாவம் ஒரு மதியினம். பாவம் நம்முடைய இருதயத்தில் தங்கியிருக்கிறது. பாவம் செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் எல்லோருடைய இருதயத்திலும் இருக்கிறது. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள். அவர்கள் மூலமாய் பாவம் மனுக்குலத்திற்குள் பிரவேசித்தது. இது ஜென்ம பாவம். ஜென்ம பாவம் எல்லா மனுஷருடைய இருதயத்திலும் தங்கி கிரியை செய்கிறது. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கிறது. இதன் நிமித்தமாகவே பிள்ளைகள் மதியினமாய் பேசுகிறார்கள், மதியினமாய் கிரியை நடப்பிக்கிறார்கள். நம்முடைய நெஞ்சில் பாவமும் காணப்படுகிறது. நம்முடைய இருதயத்தோடு பாவம் கட்டப்பட்டிருக்கிறது. அது இருதயத்தில் ஒரு அங்கமாக இணைந்திருக்கிறது. இருதயத்தில் உள்ள பாவம் நம்முடைய ஆத்மாவுக்கு அருகாமையில் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் இருந்து பாவ சுபாவத்தை நீக்க வேண்டும் என்றால் அதை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். பாவத்தின் கரைகளை நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். தண்டனையின் பிரம்புதான் பாவமாகிய மதியினத்தை நம்முடைய இருதயத்தை விட்டு அகற்றும். தண்டனை கடினமாய் இருக்க வேண்டும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சிட்சித்து வளர்க்க வேண்டும். அவர்களை கட்டுப்பாடுகளுக்குள் உட்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் தண்டித்து கண்டித்து சிட்சித்து வளர்ப்பது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய பரலோக பிதா நம் எல்லோரையும் சிட்சித்து வளர்க்கிறார், நம்மை திருத்துகிறார். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. எபிரெயர் 12:5-8